ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ப்ரீமியர் எனர்ஜிஸ் லிமிடெடோட ஐபிஓ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த கம்பெனி இன்கார்பரேட் செய்யப்பட்டவர்கள் 1995. இவங்க பேசிக்கலி இன்டகிரேட்டட் சோலார் செல் அப்புறம் சோலார் பேனல் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவங்களுக்கு இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட 29 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவங்க சோலார் செல் சோலார் பேனல் தவிர இவங்க சோலார் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக பெஸ்போகே சோலார் டைல்ஸ் அப்புறம் பைஃபேஷியல் மோனோ கிறிஸ்டல் போன்ற ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அது போக இவங்க சோலார் சிஸ்டம் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இபிசி சர்வீசஸும் பண்ணித்தராங்க. அதாவது இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணித்தராங்க. அதுவும் குறிப்பாக கிரவுண்ட் மவுண்டட் சோலார் இன்ஸ்டலேஷன் அப்புறம் ரூஃப் டாப் சோலார் இன்ஸ்டலேஷன் அப்புறம் ஃப்ளோட்டிங் சோலார் இன்ஸ்டலேஷன் போன்றவற்றை பண்ணித்தராங்க. இது போக இவங்க பண்ணித்தர இபிசி ப்ராஜெக்ட்ஸுக்கு தேவையான ஓஎன்எம் சர்வீஸ், அதாவது ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீசஸையும் இவங்க பண்ணித்தராங்க. இவங்களுக்கு இந்தியாவில் 5 இடத்துல மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த 5மே பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஸ்டேட்டில் இருக்குது. இதோட கம்பைன் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இதன் மூலமாக ஒரு வருஷத்துக்கு 2 கிகாவாட் மதிப்புள்ள சோலார் செல்ஸையும் அதே மாதிரி 4.13 கிகாவாட் மதிப்புள்ள சோலார் மாடல்ஸையும் ஒரு வருஷத்துக்கு இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ கம்பெனிக்கு இவங்களோட பிளான்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுற பிளானில் இருக்குது. இதன் மூலமாக அவங்க மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. இதுக்காக 669 கோடிக்கு இவங்க ஃபினான்சிங் செக்யூர் பண்ணியிருக்காங்க ஐஆர்இடிஏ கிட்டேருந்து. ஆஸ் ஆஃப் 31 ஜூலை 2024 இவங்களுக்கு கிட்டத்தட்ட 5,926 கோடி மதிப்புள்ள ஆர்டர் புக் கையில் இருக்குது. இதில் நான் டிசிஆர் சோலார் மாடல்ஸ் மேனுஃபேக்சரிங்காக கிட்டத்தட்ட 1,609 கோடிக்கு இவங்களுக்கு ஆர்டர் புக் கையில் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா டிசிஆர் சோலார் மாடல்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு கிட்டத்தட்ட 2,214 கோடி மதிப்புள்ள ஆர்டர் புக் கையில் இருக்குது. அதே மாதிரி சோலார் செல் மேனுஃபேக்சரிங்காக கிட்டத்தட்ட 1,891 கோடி மதிப்புள்ள ஆர்டர் புக் கையில் இருக்குது. அதுபோக இபிசி ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டட் ஆர்டர் புக் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 212 கோடி இருக்குது. இவங்களோட ப்ராடக்ட்ஸை இந்தியாவில் மட்டும் சப்ளை பண்ணுறதில்ல, இவங்களோட ப்ராடக்ட்ஸை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இவங்க ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதில் சில நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஹாங்காங், சவுத் ஆஃப்ரிக்கா, மலேசியா, கனடா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், ஹாங்காங், யுஏஇ, டர்க்கி, சவுத் கொரியா போன்ற நாடுகளுக்கு இவங்க சோலார் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவங்களுக்கு இந்தியாவில் பல முன்னணி நிறுவனங்கள் கிளைண்ட்ஸாக இருக்காங்க. அதில் சில பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசி, டாடா பவர் சோலார் சிஸ்டம் லிமிடெட், சக்தி பம்ப்ஸ், ஃபர்ஸ்ட் எனர்ஜி, லூமினஸ், ஹர்தேக் சோலார் பிரைவேட் லிமிடெட், கிரீன் இன்ஃப்ரா விண்ட் எனர்ஜி லிமிடெட், அப்புறம் மாதேவ் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ். இது போக வேறு சில கம்பெனிஸு இவங்களுக்கு கிளைண்ட்ஸாக இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். ஐபிஓ மூலமாக கம்பெனி திரட்ட போகிற மொத்த பணத்தோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,830 கோடி. ஐபிஓ ஆகஸ்ட் 27லேருந்து 29 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்காக கம்பெனி செட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பேண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லோவர் ப்ரைஸ் பேண்டாக 427 ரூபாயும் அப்பர் ப்ரைஸ் பேண்டாக 450 ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 33 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு லாட்டு ஷேர் அப்பர் ப்ரைஸ் பேண்டான 450 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆகிற செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,850 ரூபாய். ஷேர் அலாட்மெண்ட் டேட் 30th ஆகஸ்ட், ரீஃபண்ட் டேட் 2nd செப்டம்பர், ஷேர் லிஸ்டிங் டேட் 3rd செப்டம்பர். இந்த இஷ்யூவில் 2.87 கோடிக்கு ஃப்ரெஷ் இஷ்யூவாக ஷேரை இஷ்யூ பண்ணுறாங்க. அதுபோக 3.42 கோடிக்கான ஷேரை ஆஃபர் ஃபார் சேலாக இஷ்யூ பண்ணுறாங்க. போஸ்ட் ஐபிஓ லிஸ்டிங் இந்த ஷேரோட மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20,284 கோடியாக இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி தேதியில் இந்த ஷேரோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 358 ரூபாயாக இருக்குது. அதாவது ஒரு ஷேரோட மதிப்பு கிரே மார்க்கெட்டில் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ப்ரைஸ் பேண்டில் பார்க்கும்போது 808 ரூபாயாக இருக்குது. அடுத்து ஃபினான்ஷியல்ஸ் பார்த்துடலாம். இந்த கம்பெனி 2022 and 23ல் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் 2022ஓட 2023ல் இவங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 2023லேருந்து 2024ல் இவங்களோட ரெவன்யூங்கிறது வந்து டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் இவங்க 230 கோடிக்கு ப்ராஃபிட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெவன்யூங்கிறது நல்லா இருந்திருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கோடி பக்கம் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளான கம்பெனியாக இருக்காங்க. ஸோ ரிசர்வ்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 2022 and 23ல் ஒரே மாதிரி ரிசர்வ்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதே வந்து 2024ல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ லாஸ்ட் குவார்ட்டரில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பாரோயிங்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயருங்கிறது தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா இது கேபிட்டல் இன்டென்ஸ் பிஸ்னஸாக இருக்கிறதுனால இவங்களோட பாரோயிங்ஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். மற்றபடி இது ஒரு ரீசனபிளி டீசெண்டான ஃபினான்ஷியல் இருக்க கம்பெனி தான். அடுத்து எஃபெக்டிவ் ஆஃப் த இஷ்யூ என்னன்னு பார்க்கலாம். ஐபிஓ மூலமாக திரட்டுற பணத்தை யூஸ் பண்ணி இவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டோட கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க போகிறாங்க. அது போக ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. இதில் ஒரு நெகட்டிவான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1,200 கோடி இந்த கம்பெனிக்கு கடன் இருக்குது. இருந்தாலும் இவங்க கடனை அடைக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்குவோங்கிற மாதிரியான எந்த ஒரு வார்த்தையும் அப்ஜெக்டிவ் ஆஃப் த இஷ்யூவில் அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ இது ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். அடுத்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்த்தலாம்.
ஸோ இந்த கம்பெனிக்கு ரெனியூவபிள் எனர்ஜி செக்டரில் ஒரு ஸ்ட்ராங் ஃபுட் ஹோல்டு இருக்குது. அதுவும் சோலார் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல இவங்களுக்கு இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது. இது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். அது மட்டும் கிடையாது, இப்போ இவங்க பிளான்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுற பிளான்ல இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அப்படி மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது பிஸ்னஸ் மோர் ரெவன்யூ நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். இது போக இப்போ வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ரினியூவபிள் எனர்ஜியை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. இந்தியாவில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைடு ரினியூவபிள் எனர்ஜிக்கு டிமாண்டுங்கிறது ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. இவங்க 20க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இவங்களோட ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணி சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவிலையும் இவங்களோட ப்ராடக்ட்ஸை நிறையா பேர் யூஸ் பண்ணுறதுனால இந்த இண்டஸ்ட்ரிக்கே ஒரு டிமாண்ட் இருக்கிறனால இந்த கம்பெனிக்கும் ஒரு பெரிய லெவலில் டிமாண்ட் இருக்கும். ஸோ இனிமேல் உங்களுக்கு ஃப்யூச்சர் வந்து அவ்வளோ பெட்டராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த கம்பெனிக்கு இருக்க கான்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னதான் இவங்க மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் இவங்களுக்கு வந்துட்டு தொடர்ந்து அதிகப்படியான கேபிட்டல்ஸை தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி டெப்ட் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு இவங்க ஐபிஓ மூலமாக வர ப்ரொசீடிங்ஸை வச்சு கடன் எதுவும் அடைக்க போகிறதா சொல்லலை. ஸோ அதனால் டெப்ட்டுங்கிறது மேலே இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இது ஒரு பெரிய நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். இந்த கம்பெனியோட சக்ஸஸும் சரி ஃபெயிலியரும் சரி, இந்த கம்பெனியில் ஜென்ரலாகவே ரினியூவபிள் எனர்ஜி செக்டரில் இருக்க முக்கால்வாசி கம்பெனிஸோட சக்ஸஸும் சரி ஃபெயிலியரும் சரி கவர்மெண்ட்டோட பாலிசி டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஏன் இப்போ இந்த கம்பெனி வந்துட்டு ரீசெண்ட் டைமில் ப்ராஃபிட்டபுளான கம்பெனியாக இருக்குன்னா அதுக்கு காரணம் கவர்மெண்ட்டோட பாலிசி தான். இப்போ ரீசெண்ட் டைமில் அதுவும் இந்த வருஷம் குறிப்பாக பிப்ரவரி மாதத்தில் நடந்த பட்ஜெட்டில் பெருமளவு வந்துட்டு ரினியூவபிள் எனர்ஜிக்காக இந்தியன் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. பிஎல்ஐ ஸ்கீம் மூலமாக நிறையா கம்பெனி வந்து பெனிஃபிட் அடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கம்பெனி பிஎல்ஐ ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் அடைகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ சப்போஸ் நாளைக்கு கவர்மெண்ட் வந்துட்டு அவங்க ரினியூவபிள் எனர்ஜி ரிலேட்டட் பாலிசியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா வச்சுக்கோங்க. சப்போஸ் அவங்க ரினியூவபிள் எனர்ஜிக்காக அவங்க ஒதுக்கீடு பண்ணுற ஃபண்ட்ஸோட அளவை குறைச்சிட்டாங்கன்னா மேபி இந்த செக்டரே வந்துட்டு பெருமளவில் சஃபர் ஆக சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த கம்பெனி கண்டிப்பாக சஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். தேர்டு, இது வந்து ஒரு ஹைலி காம்படிட்டிவான இண்டஸ்ட்ரி. டே பை டே நிறையா புது புது பிளேயர் வராங்க. ஸோ காம்படிஷனுங்கிறது இந்த இண்டஸ்ட்ரியில் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி நிலவி வருது. இந்தியாவில் மட்டும் கிடையாது, சைனா, ஜப்பான், யூஎஸ் போன்ற பெரிய பெரிய நாடுகளிலே கூட வந்துட்டு ஒரு எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது. ஸோ இதோட எஃபெக்ட் வந்துட்டு இந்த சோலார் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸோட டிமாண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி ஆகிற பட்சத்தில் இந்த கம்பெனியோட சேல்ஸும் சரி ப்ராஃபிட்டபிலிட்டியும் சரி அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த கம்பெனியில் நான் கான்ஸாக பார்க்குற விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து ஒரு ரீசனபிளி குட் கம்பெனியாக தான் தெரியுது. ஸோ இந்த ரினியூவபிள் எனர்ஜி செக்டருங்கிறது வந்து தொடர்ந்து ஒரு க்ரோ ஆகிற செக்டராக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு ஃப்யூச்சர் க்ரோத் இருக்கிறதா நான் கண்டிப்பாக பார்க்குறேன். ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனி பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் உங்ககிட்ட. ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.